வாங்க ராகி மால்ட்டு செய்யலாமா? ராகி மாவு இந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பாலேயே 3 கப்பு தண்ணி, காய்ச்சின பால், வெல்லம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சு அதில் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா 10 மினிட்ஸ்க்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வெல்லம் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த சால்ட் எதுக்காகனா இந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.